எங்கே காணவில்லை. கொஞ்சம் பாண்டவர் வந்து பார்க்கும்போது காணவில்லையே. எங்க சென்றிருப்பாங்க பாரு. இதோ தேர் சக்கரம், இதோ ஒரு ரண சக்கரம். அவளே தேர் சக்கரம் வந்திருக்குது. ஆமா, அப்படின்னா நம்ம தேடி யாரோ வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் நேரத்தில் அண்ணா இல்லாத நேரத்தில் யாரோ வந்திருக்காரு. சோபனுக்கு என்னாச்சோ தெரியலையே. என்னாச்சு தம்பி? நீங்க பரலி ஜாலியில இருங்க. 4 பேர் தம்பிமா இருக்கோம். 4 பேரும் நான் சேர்த்து அவன் எப்ப விட்டோம்னா இருந்தாலும் சரி அவனை கட்டி எழுதுருவாங்க. அப்புறம் பேசிக்கலாம். இதோ 4 பேரும் 4 திசையா செல்வோம். இந்த ரதம் எங்க போனாலும் சரி 4 பேரும் போவோம். அவன் எப்படியோட பொம்பளா இருந்தாலும் சரி அப்படி ஆகட்டும். புறப்படுவோமா? புறப்பட்டு போகலாம். அடே வடக்கு திசை தன்ன நாடினா இந்த ரதத்தின் தார போக போக போய்கொண்டே இருக்கிறது. எங்கே போயிருப்பாள் என்று தூரத்தில் ஒரு ரதம் போய்கொண்டிருக்கிறது. இந்த ரதத்தான் தம்பி 10,000 சிங்கபலம் அளித்தார், 16,000 கஜேந்திரபலம் அளித்தார். மதம் கொண்ட பீமா, உங்க கதைக்கு இன்னைக்கு வேலை வந்துச்சு. அந்த ரதத்தை விடாதீங்க. அந்த ரதத்தை உடைச்சு சுக்குநூறாக்கு ரவதி கூட்டு வந்துடலாம். அடித்தோட யாருக்கு என்ன பாவம் செஞ்ச இந்த சண்டாடி நான் பெண்ணா பிறந்த ஒரு மண்ணா பிறந்திருந்தா ஒரு மாடி கட்டவாது உறவி இருப்பேன். மலைக்கல்லாட்டி என் புருஷமாரு 5 பேர் நீங்க இருக்கிறீங்களே. இந்த சண்டாட சதிகாரு என்ன கைப்பற்றி இழுத்து போயிட்டாச்சு. பாஞ்சாலி அண்ணவன் யாரவன்? கை சொத்தானோ யாரவன்? அந்த கேடிய தகைமை யாரவன்? பொறுமையில சிறந்தவர் என் கணவர் தர்மராஜர். எதையும் தகரீக்காரர் எங்க இளைய கணவர் பீமச்சு. அழகுல சிறந்தவர் அர்ஜுனர் சேன்சாமி. அறிவும் மாற்றம் சிறந்தவர் நகுலன் சகாதேவன். 5 பேர் மணக்கல்லாட்ட புருஷமாரு இருக்கிறீங்களே. நீங்க கால் போன பின்னாடி இந்த தலையை அசைந்து ஓடி வந்ததே தவிர நான் பெண்ணா பிறந்து யாருக்கு என்ன சாமி பாவம் செய்ய? சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சண்டாள சதிகாரே, நீங்க இல்லாத நேரத்தில் தங்கா தங்கா என்று நம்மளுடைய பாடி கூறாரத்துக்கு வந்தா
அண்ணா பசியோடு வந்திருப்பீங்க பகிருங்கள் அண்ணான்னு சொன்ன பாவம்தான். அந்த பாவி என்னை சிறை வைத்து என்னை எடுத்துட்டு போய் அந்த சண்டாள துரியின் மடியில அமர வைக்க பாக்குறான். கேடுகட்ட சண்டாளை அந்த சைந்தவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அண்ணா. அந்த சைந்தவனை நாம சும்மா விட்டு வைக்க கூடாது. ஏன்னா அண்ணா தம்பி அழகு மன்னா அர்ஜுனா, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கண்ணர சிறையில நம் மகளாக மருமகளாக வரக்கூடிய கலந்தாரி கொண்டு போய் சிறை வைத்தான். யாரு? துரியோதனன். ஆனால் இந்த கேடுகட்ட சண்டாளை இன்னைக்கு நம் மனைவியே தூக்கம் வந்திருக்கிறோம். நீ நம்ம விட்டு வச்சோம். அவனை இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது. அவனை பிடிச்சி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவனை பிடிக்கிறோம், அடிக்கிறோம். அப்படியா? நீங்க வளையாதத்தா தாயும் தந்தையும் வளையாத வில்வளைத்து வஞ்சியாரமாய் வரும் மாலையிட்டீங்க. நீங்க கல்லுன்னு போன பக்கம் காடு மேடுன்னு தெரியாம நான் உங்க பின்னாடியே வந்தினே தவிர நான் பெண்ணா பிறந்து யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? நீங்க 5 பேரு மழை கல்லாடுறது மாட்டான் ஒருவன் வந்து என் கையை தொட்டு இழுக்கலாமா? அப்படியா? நீங்க பாத்துட்டு ஐவரும் சும்மா இருக்கிறீங்களே சுவாமி. சின்ன படமதியானவா கொள்ளாதே. சரி, அடாது செய்வோம். படாது பாடுபட்டே தீருவான். அந்த கேடுகட்ட சண்டாளை எந்த உலகத்தில் எங்க போயிட போறான்? இந்த ஆரணிமான மனத்தை விட்டு எங்கேயும் செல்ல முடியாது. எங்க கண்பார்வைக்கு ஒருவராய் தேடி வருவோம். அன்றைக்குதான் அந்த சண்டாள சதிகார ஒரு பெண்ணனை இறக்கம் பார்க்காம மயிர் பிடித்தில் தவ மணி மேல உட்கார வைக்க பார்த்தான். நீங்க உண்மையான என் கணவராக இருந்தா சரி, இந்த சண்டாள சதிகார நீங்க இல்லாத நேரத்துல என்ன சிறை எடுத்துட்டு போயிட்டான். இவனை நீங்க சும்மாவே விடக்கூடாது. ஒரு பெண் மீது கைது வைத்தவனுக்கு நீங்க தகுந்த பாடம் புகுட்ட வேண்டும்.
வித்யோத்ராமனை அழைத்து வந்துட்டோம். இவளை பலமா பாத்துக்காங்க. அப்புறம் ஆக வேண்டியது சொல்றேன். கைந்தவன் ரதத்திலே கொண்டு போய் அர்ச்சனாபுரத்தை துரியோதனுடைய அடிமேல உட்கார வைக்க மாட்டானோ அவனை விட்டு வச்சோம். இனியும் அவனை விட்டு வச்சா நம்ம கூட முட்டாது எவனுமே இல்ல. என்ன நிஜத்தவன் தான் ஏற்கோடி ராமன் ஏற்கோடி கம்பத்தில் வச்சு காட்சி ராமனை அசராம கொண்டு பாருங்க இந்த பாதை ஆசைப்பட்டு
இவன் அடிக்க வேண்டாம் ஒதுக்க வேண்டாம் இப்ப புள்ளார பேச்ச கேட்டு அடிக்குமா முறைக்கிறான் அடிக்குமா முறைக்கிறான் யாருங்கற ஒட்டு போறது கால புடிங்க வேண்டானா கால கதை எடுத்தேன் மாமா கதை எடுத்து போடுங்க ஐயோ மாமா ஓமே மாமா மாமா எப்படி அவன் அடிக்க வேண்டாம் நாட்டுக்காக துருவாரம் பேச கேட்டு பத்திரி பாஞ்சாலை தூக்கிட்டு போனான் அவன் என்ன செய்ய வேண்டும் எப்படி என்ன செய்து விடுங்க அவனை ஆமா அதாவது நான் எப்படி வந்தேன் சொந்த புத்தியால வந்தனா சொந்த புத்தியால வந்தனா எதுக்குடா வந்தேன் நீங்க எதுக்கு வந்தேன் முடிக்குது பாரு சொல்லிட்டாரு நான் எதுக்கு வந்தேன் சொல்லு குடுக்கறது கொடுத்தா போயிடுவான் ஐயோ மாமா மாமா அண்ணா சொல்லுமா அண்ணா பண்ண அடிக்கிறாங்க
அவன் பேச்ச கேட்டன மாமா. என்னத்துக்கு கேட்டாய்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா அம்மா? என்ன சொன்னா? காடு சென்ற பாண்டவருக்கு கூட போனாலே திரௌபத அவளை கொண்டு வந்து என் கால் தொட மேல அமர வைத்தா நாட்டுல பாதி, நகரத்துல பாதி, சொத்துல பாதி, சூத்திரத்துல சொகத்துல பாதி, அதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னானா? எனக்கு இருப்பது ஒண்டி நாள். 56 தேசத்தில் பாதி வந்தா நம் நாட்டு எச்சி, நாட்டுக்கு சொந்தக்காரன், அரசன் ஆகலாம். சொத்துக்கு ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட ஆசைப்பட்டு இந்த பாவி நான் காட்டுக்கு தேடி வந்த மாமா, காட்டுக்கு தேடி இவன் நாட்டுக்கு ஆசைப்பட்டு சொகத்துக்கு ஆசைப்பட்டு இவன் நம்மள தேடி வந்து இவனை இப்படி செய்வான். படாத பாடு பட்டே நான் வந்தது தப்புதான் மாமா. நான் போயிட்டு வரேன். மாமனா யாமாரி மாமா நிக்கிறாரு. மண்டை பூதி மாமனாவே இருக்கிறாங்க எல்லாம். நம்ம புடுக்கு அடிக்கிறாங்க. அது எடுங்க மாமா, அது வேண்டாம். முன்னால வேடா நம்மளாம் எடுக்கூடாது மாமா. ஐயோ ஐயோ படுவெடுப்பு அண்ணா சற்று இவரை புடிச்சு ஒரு வாரத்துல கட்டுங்க. நான் அப்புறம் சொல்றேன். அண்ணா ராமதா ஓய் ராமதா சேர்ல வந்து புடிச்சு கட்டு. இதோ உன்னை தொட்டு